ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வின்னர் மேக்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது 10th மேக்ஸ் லெசன் 3 எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 2. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ். இதில் ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா இதனுடைய சொல்யூஷன் கிடைக்கல. இந்த சொல்யூஷனுக்கு வந்து எந்த மாதிரி சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது யூனிக் சொல்யூஷன் வருமா, இல்லைனா இன்ஃபைனைட்லி சொல்யூஷன் வருமா, ஆர் சொல்யூஷனே இருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதான் வந்து நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இது செய்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பண்ண மாதிரி தான். அதே மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செய்ய வேண்டியது தான். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. ஆனால் தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இசட் தான் இருக்குது, ஒய் இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் எடுத்து இதில் வந்து ஒய்யை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது ஒய்யை எலிமினேட் பண்ணணுன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணிக்கணும். ரெண்டுலேயும் வந்து பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ இதில் ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3x, அதாவது இங்கே 1 மைனஸ் 3 அப்படின்னா மைனஸ் 2x, 5z மைனஸ் 1z, 5z மைனஸ் 1zனா 4z. இதில் கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸ்ஸு, இங்கே வந்து கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் போட்டிருக்கிறேன், இங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்கிறேன். ஈக்குவல் டு 6 மைனஸ் 12 இஸ் மைனஸ் 6. இப்போது இதெல்லாமே 2 டேபிளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ நாம் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ், 2 வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2 2s are 4ன்னு வரும். ஸோ 2z. இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒரு டேமை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அது எக்ஸு இசட் எது எலிமினேட் ஆகுதோ அதை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. ஃபோர்த் ஈக்குவேஷன் minus x plus 2z equal to minus 3. இப்போ x minus x 0, 2z minus 2z 0, 3 minus 3 0. அப்போ 0 is equal to 0 அப்படின்னு கிடைக்குது. 0 equal to 0 அப்படின்னு கிடச்சதுன்னா இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெனி சொல்யூஷன் இருக்கும், இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடையாது, ஒரே ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துருக்குது. அதனால இதனுடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ ஆன்சர் it has infinite number of solution. ஸோ 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அதில் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்குது. இப்போது 2y ப்ளஸ் இசட் இந்த 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. இப்போது 3x வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ப்ளஸ் 3x, நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3. இப்போ இதை இக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இக்குவேஷன் 2 பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இதை வந்து இக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இக்குவேஷன் 3க்கு என்ன எடுத்துக்கலாம், 3x plus 2y plus z is equal to minus 1 by 2. இதை வந்து equation 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 3 பாருங்கள், இதில் 3x
2y z எல்லாமே வந்து சேம் கோஎஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x + 2y + z = 3. தேர்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + z = -1/2. இப்போ இதில் வந்து ரெண்டுலேயுமே சேம் அடையாளம் இருக்கிறனால நான் மைனஸ் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் வந்துடும், இதுலேயும் வந்து மைனஸ் வரும், இதுலேயும் மைனஸ் வந்துடும், இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும், ஏன்னா மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ்ஸு. இப்போ 3x - 3x 0, 2y - 2y 0, z - z 0. ஸோ 0 = இங்கே என்ன வருது பாருங்கள், 3 + 1/2. அதாவது 0 = இந்த மாதிரி எல்சியம் எடுத்து பண்ணால் என்ன வரும், 3 × 2 = 6, 6 + 1 7/2 அப்படின்னு வருது. 0 = 7/2. இது எங்கேயாவது உண்மையாகுமா? இது பாசிபிளாக இருக்குமா? பாசிபிளாக இருக்காது. ஏன்னா 0 = 0 இருக்கலாம், ஆனால் 0 = 7/2 இருக்குமா? இருக்க முடியாது இல்லையா? இது வந்து இந்த கண்டிஷனே வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வர்றதுனால 0 = ஒரு நம்பர் 7/2 அப்படின்னு வரனால இட் இஸ் கான்ட்ராடிக்ஷன். தேர்ஃபோர் இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம். திஸ் இஸ் contradiction. Therefore this equation has no solution. It has no solution. Now the second question oda answer. The third subdivision, y + z/4 is equal to z + x/3 is equal to x + y/2, x + y + z is equal to 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு இதில் லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, செகண்டா லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு இக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இந்த 3 வந்து நமக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்க போகிறேன். என்ன வர பாருங்க, y + z/4 is equal to z + x/3. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 3y + 3z is equal to இங்கே 4 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 4z + 4x. இப்போ 3y எல்லாத்தையும் ஒரே செட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 3y + 3z, இது இங்கே வந்துச்சுன்னா -4z + 4x is here, -4x is equal to 0. ஃபஸ்ட் x எடுத்துக்கலாம். ஸோ -4x, நெக்ஸ்ட் y எடுத்துக்கலாம் +3y, நெக்ஸ்ட்டு வந்து 3z - 4z, ரெண்டுலேயுமே z இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். 3 - 4 is -z = 0. இது வந்து equation 1 அப்படின்னு வச்சுக்கலாம். equation 2க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு 2 எடுத்துக்கிறேன். z + x/3 = x + y/2, அந்த ரெண்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்துக்கலாம். z + x/3 = x + y/2. இப்போ இதே நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், 2z + 2x, 2z + 2x is equal to இங்கே 3x + 3y. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2z + 2x, 3x இங்கே வந்துச்சுன்னா -3x, 3y இங்கே வந்துச்சுன்னா -3y = 0. ஃபஸ்ட்டு 2x - 3x இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ -x அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு y எழுதிக்கலாம், -3y, நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம், z, 2z = 0. இது வந்து equation 2. அப்போ தேர்ட் equation என்ன வரும், லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது x + y + z = 27. இது வந்து equation 3 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸும் எடுத்து நான் இசட்டை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ இசட்டில் செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா +2z இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து -z இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 2 வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2z கிடச்சிரும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா -4 2s are 8, ஸோ 8x + 2 3s are 6, ஸோ 6y - 2z = 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் 2z தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். -x - 3y + 2z = 0. 2z - 2z கேன்சல் பண்ணிக்கலாம்.
minus 8x minus x. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணனா minus 9x. 6 minus 3, this 3y equal to 0. இது equation. இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? minus 3x plus y கிடைக்கும். 3 3s are 9, 3 3 cancel ஆயிடுச்சுன்னா y equal to 0. இதை வந்து equation 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து அதுலேயும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இசட்டை வந்து கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே வந்து இசட்டை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கனால அங்கேயே வந்து இசட்டை தான் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் அப்படியே எழுதிக்கலாம். அதில் வந்து 2z இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். minus x minus 3y plus 2z equal to 0. தேர்ட் ஈக்குவேஷனில் z இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2z வரும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x plus 2y plus 2z equal to 54. 27 into 2 is 54. இப்போ இதில் வந்து 2z 2z இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறனால சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். 2z மைனஸ் 2z கேன்சல் பண்ணிக்கலாம். minus x minus 2x, that is minus 3x, minus 3y minus 2y, so minus 5y equal to minus 54. minus ஆல் கேன்சல் பண்ணிட்டோன்னா மைனஸ் ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், அதாவது சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3x plus 5y equal to 54. இது equation 5. இப்போது இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் 3x, இங்கே 3x இருக்குது. ஸோ நம்ம எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். மைனஸ் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ப்ளஸ் 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 54. 3x மைனஸ் 3x கேன்சல் பண்ணிடலாம். 5y ப்ளஸ் ஒய், தட் இஸ் 6y ஈக்குவல் டு 54. இப்போ இதிலிருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ y is equal to 54 by 6yலேருந்து ஒய் வருதுன்னா 6 வந்து டிவைட் ஆகிடும். ஸோ பை 6 கேன்சல் பண்ணிட்டோன்னா 9. ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 9 அப்படின்னு கிடைக்கு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா என்ன வரும், மைனஸ் 3x, ஒய்யோட வேல்யூ வந்து 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 9 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 9 ஆகிடும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/3 கேன்சல் பண்ணி போட்டோன்னா 3 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதில் வந்து ஏதாவது ஒரு இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்போ வந்து செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். செகண்ட் இக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ மைனஸ் 3. மைனஸ் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 9. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு 9 ப்ளஸ் இந்த செகண்ட் இக்குவேஷனில் 2z equal to 0. minus 3 minus 3 9s are 27 plus 2z equal to 0. minus 3 minus 27 that is minus 30. ரெண்டு மைனஸ்னா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கணும். plus 2z equal to 0. இதில் இந்த 2z equal to minus 30 is here plus 30. இதில் இந்த z என்ன வரும், 30/2. இதை ரிமூவ் கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணிட்டோன்னா z ஈக்குவல் டு 15 நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து இசட்டோட வேல்யூ வந்து 15. z ஈக்குவல் டு 15. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ வந்து 15. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். it has unique solution. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ தான் நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ it has unique solution.